விசாகப்பட்டினத்தில் இருந்து திருச்சிக்கு 21 கிலோ கஞ்சா கடத்தி வந்த 3 பேரை திருவெரும்பூர் மது அமலாக்க பிரிவு போலீசார் கைது செய்தனர். திருச்சி ராம்ஜி நகர் பகுதியை தலைமையிடமாக கொண்டு கஞ்சா விற்பனை நடைபெறுவதை கட்டுப்படுத்தும் வகையில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி ராம்ஜி நகரைச் சேர்ந்த முருகன் என்பவர் வட மாநிலங்களிலிருந்து கஞ்சா கடத்தி வந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு விநியோகம் செய்து வருவது போலீசாருக்கு தெரியவந்தது. இதை அடுத்து முருகனை போலீசார் கண்காணித்து வந்த நிலையில் முருகனின் மகன் சக்திவேல், அதிராப்பட்டினத்தைச் சேர்ந்த அப்துல் பாசித் ஆகியோர் ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வருவது தெரியவந்தது. இதை அடுத்து போலீசார் சமயபுரம் டோல் பிளாசாவில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அரசு பேருந்தில் சக்திவேல் மற்றும் அப்துல் பாசித் இருவரும் கஞ்சா பார்சலுடன் வந்தபோது இருவரையும் கையும் களவுமாக பிடித்தனர். பின்னர் முருகன் உட்பட 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 21 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர்.